சார், சொல்லுங்க சாமி. இந்த ஸ்ரீ சக்தின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க சார். என்னம்மா? கடவுள் முக்கியமா கடமை முக்கியமா அப்படின்ற மாதிரி சார். கடவுள் முக்கியமா? எனக்குமே அதுல டவுட் இருக்கு சார். எது முக்கியம்? ரொம்ப நுட்பமாயிடுச்சம்மா. இதுக்கு பதில் சொல்லணும்னா என்னது சிக்கல மாட்ட விட்டுற மாட்டீங்க. இது ரொம்ப நுட்பமான செய்திமா. ஏன் அப்படின்னா இங்க பெருவாரியான மனிதர்கள் எதை சொல்றாங்களோ அதுதான் சரின்னு இருக்கு. அதை நம்புறவன் நான் கிடையாது. தனி மனிதனா நின்னாலும் சரியான பாதை சரி அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் நான். மாற்று கருத்து இல்லம்மா. வாழ்க்கையில லிஃப்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ஒழுக்கம் தான் முக்கியம். அந்த ஒழுக்கம் எங்கேருந்து கிடைக்குன்னா நம்ம வணங்குற இறைவனால் தான் கிடைக்கும். அது யாரா வேணா இருக்கும். இறைவன் நம்மளை ஒழுங்குபடுத்துறது தானே தவிர கொடுப்பதற்கு அல்ல. உங்க கடமைகளை விட்டுட்டு நீங்க கோயில்கிட்ட போனீங்கன்னா இதை கடவுளே உங்களை விரும்ப மாட்டாங்க. புரிஞ்சுக்கணும். நீங்க ஒழுக்கம் வேறு, கொடுப்பது வேறு. இங்க பெருவார மனிதர்கள் ஒழுக்கத்துக்கு மாறா போய் கடவுள்கிட்ட கேட்கறதுக்காக போறாங்க. ஒரு உதாரணம் சொல்ல கேட்டுங்களா? ஒரு முறை ஒரு பெரிய நடிகர் வந்து ஒரு கார்ல போறாங்க. ஒருத்தன் கார் கண்ணாடியை தட்டி யாசகம் கேட்கறாங்க. இவர் கார் கண்ணாடியை இறக்கிட்டு ஒரு 50 ரூபா தாள் எடுத்து பிச்சையா போடுறாரு. ஒரு பழைய ஸ்டோரி. அப்ப 50 ரூபா பெரிய காசு. அப்படி போடும்போது அந்த யாசகம் பெற்றவங்க சொல்றாங்களாம், எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு சொல்றாங்களாம். இந்த யாசகம் போட்டது கோவம் வந்துச்சான். காரை திறந்து, ஏமா நான் என்னமா உனக்கு பிச்சை போட்டேன், மன்னிக்கணும், யாசகம் போட்டேன், நீங்க ஏன் எம்ஜிஆர் வாழணும்? அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, யார் கொடுத்தாலும் அதுக்கு காரணம் எம்ஜிஆர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு உண்மை ஸ்டோரி. நான் ஒன்றும் அலங்கார வார்த்தையை பயன்படுத்தேன். அப்போ உங்க கடமையை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னா நீங்க கடவுள். கடவுள்கிட்ட போய் யாசகம் கேட்டீங்கன்னா உங்களை கடவுள் விரும்ப மாட்டார். ஆனாலும் இறைவன் வேணும். எதுக்காக வேணும்? ஒழுக்கம் வேணும். ஒழுக்கம் வந்தாதான் வாழ்க்கையில லிஃப்ட் ஆக முடியும். அந்த இறைவனை பார்க்க போறதுக்கு நம்மளை கம்பி வலையில கூண்டுல அடைச்சு கொண்டு போறாங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒழுக்கம் இல்லை. அடைச்சுக்க வர தப்பு இல்லை, நம்ம கிட்ட ஒழுக்கம் இல்லை. ஸோ நீ கடவுள்கிட்ட போய் எதை கேட்கணும்? ஒழுக்கம் தான் கேட்கணும். ஏன் அப்படின்னா இந்த போராட்ட காலத்துல நம்ம இறக்கி விட்டவரே அவர் தான். பசி, பட்டினி, வஞ்சம், கோபம், தாபம், போராமை, இது எல்லாம் கொடுத்தவரே அவர் தான். நீ அவர்கிட்டயே போய் ஒழுக்கம் இல்லாம போய் கேட்டா அவரே உன்னை விரும்ப மாட்டார். சரிதானே? உன்கிட்ட ஒழுக்கம் இருந்துன்னா நீ வாழ்க்கை லிஃப்ட் ஆகலாம். உன் கடமைகளை நீ செஞ்சனா நீ கடவுளா மாறலாம். சக மனுஷன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? கடவுள் வேணும், ஆனா எதுக்காக வேணுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். வாழ்த்துக்கள்.